அவர் வந்து யார் அந்த சிலையை எடுத்தாலும் நான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சாமி மலையிலேருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா திருவிழா கூட்டம் மாதிரி ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் வந்து திரண்டிகிட்டே இருக்காங்க. ஒரு ராத்திரி 7-8 மணி வரலும் கூட கூட்டம் வந்து அது கீழே பாறை இருக்குது, எங்களால் முடியல எடுக்க முடியல. பொதுருமாக இருந்தது. பொதுருக்குள்ளே தான் நுழைஞ்சி ஒருத்தருக்கு அருள் வாக்கு வந்து தான் ஓடி போய் இங்கே இருக்கிறாருன்ட்டு ஓடி போய் அவரு தான் மக்கள் அவர் பின்னாடி ஓடணும் வந்து போயிட்டே இருக்காங்க எல்லாமே. சரிங்களா, படையிலெல்லாம் போட்டு சிறப்பாக பண்ணிக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்ம வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு தெய்வம் வந்திருக்கு. வாங்க அப்படி லைவாக பார்க்கலாம். அது முருகர் ஆட்டையும் பார்த்துங்க. ரொம்ப காண கிடைக்காத ஒன்று. பூமிக்குலேருந்து வந்தது சுயம்புன்னு சொல்லுவாங்க. சுயம்பு முருகை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அற்புதமான காட்சி தான் பார்த்துருக்கீங்க. முருகரே வந்திருக்கு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களா? வாங்க இங்கே வந்து இப்போ வந்து ஒன்று அந்த அம்மாவுக்கு அருள்வாக்கு வந்துச்சு. இங்கே வந்து தொடரான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கோயில் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று கூட ஒரே முடிவு எடுத்திருக்காங்க. நீங்களும் வந்து தரிசிங்க. வணக்கம். நம்ம வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப 2 நாள் பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. நேற்று ஆடி முதல் நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகர் தானாக வந்து காட்சி அளித்தார். ஒருத்தர் அருள்வாக்கு வந்து சொல்லி முருகர் வந்து மலைக்குள்ளே இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒன்று. முருகர் திருவிளையாடுன்னு சொல்கிறாங்க. முருக பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடுமுடான் ரோடு. இது ரோடெல்லாம் பாருங்கள் நேற்று கிளியர் பண்ணியிருக்காங்க. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஏகப்பட்ட முருக பக்தர் இது மாதிரி ஃபியூச்சரில் வருவாங்க. இது மாதிரி சுயம்பா வரது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பூமிக்குலேருந்து வரும்போது வந்து சுயம்பு முருகர் சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான ஒன்று. நம்ம வேலூரில் வந்து இப்போ தித்திகிரி முருகர் வந்து இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிம்ம முருகர் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. வேலூர் மாவட்டத்தில் அந்த இடத்துக்கு லொக்கேஷனாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இருக்கார் நம்ம கூட. வணக்கங்க ஐயா. ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. முருகர் வந்து தானாக வந்து காட்சி அளிச்சதாக சொல்கிறாங்க. அருள்வாக்கு யார் மாதிரி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. எங்களுக்கு வந்து ஒரு சித்தர் இருக்கார். சாமியை சித்தர். ஆமாம், அவர் சாமி அண்ணாமலை சாமி எல்லாம் அடிகளார் அவர். சரிங்க. அவர் வந்து நான் ஒரு 4 மாதமாக எங்கள் ஊருக்குள்ளே சாமி இங்கே வந்து இருக்கிற மாதிரியே எங்களுக்கு காட்சி கொடுத்துனே இருந்துச்சு. மக்களுக்கு சொல்லினே இருந்தோம். நம்ம ஊரில் முருகருக்கு காட்சி கொடுத்துனே இருக்கிறாரு, மயில் வருது எல்லாம் வருது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லினே இருந்தோம். சரி அப்படியே நாங்கள் இது பண்ணே இருந்தோம். அவர்கிட்ட நான் முறையிட்டேன் சித்தர்கிட்ட. இது போல் எனக்கு கனவுல வந்து தொல்லை கொடுத்துனே இருக்குது, சாமி வந்துனே இருக்குது, என்ன பண்ணலான்னு. சரி நான் அருள்வாக்கு சொல்கிறேன் இருங்கன்ட்டு கம்னாயிட்டார். நேற்று காலையில் அவரே 7 மணிக்கு காலையில் ஃபோன் பண்ணி, நீ சொன்னதும் உண்மை, நீ போய் காடு ஏறி போய் எங்கள் ஆலம் அரச மரம் அந்த அரச மரத்தாண்ட இருந்து எல்லோரும் ஊர் மக்களுக்கு தட்டிக்கின்னு நீ காடு ஏறி போங்க, இன்றைக்கி அவர் உக்கரமாக நிற்கிறாரு போங்கன்னாரு. அவர் எங்கே சாமி மலையிலேருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு. அருள்வாக்குலேருந்து சாமி மலையில் தகவல் கொடுத்துருக்காருங்க. சித்தரோட அருள்வாக்குனால அண்ணாமலை சாமியால் அடித்திங்கராதேவி அவர் பூஜை பண்ணுறாரு. இங்கே ஊரில் இருக்கிறவங்கள சாமி வந்து அவர் எங்கள் ஊருக்கு ஒரு 30 வருஷமாக பழக்கம். அவர் சொந்த ஊர் வந்து மெட்ராஸ் தான். 30 வருஷமாக எங்கள் ஊரை பற்றி எங்கள் ஊர் எல்லாருமே அவருக்கு தெரியும். அவர் அது அந்த நாணயத்திலே எங்களுக்கு சொன்னார். அங்கேருந்து எங்களுக்கு நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா திருவிழா கூட்டம் மாதிரி ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே நேற்றுலேருந்து மக்கள் வந்து திரண்டிகிட்டே இருக்காங்க. ஒரு கிருத்திகை எப்படி ஸ்பெஷல் கோயிலை விட அதை விட சிறப்பாக வந்து போயிட்டே இருக்காங்க. ராத்திரி 7-8 மணி வரலும் கூட கூட்டம் வந்து கூட மலை மேலே இருக்குது. மலை மேலே தான் தனியாக ஒரு சூப்பராக இருக்குது. அது வந்து பாதி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. பாதி மட்டும் அது கீழே பாறை இருக்குது, எங்களால் முடியல எடுக்க முடியல. நாங்களும் இதுக்கு மேலே நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டோம். இதுவரை வந்து நடந்து வந்து பார்த்துக்கலாம். வண்டி இது அவர் பார்க்கறதுக்கு வழியே கிடையாது. பொதுருமாக இருந்தது. பொதுருக்குள்ளே தான் நுழைஞ்சி ஒருத்தருக்கு அருள் வாக்கு வந்து தான் ஓடி போய் இங்கே இருக்கிறாருன்ட்டு ஓடி போய் அவரு தான் பிடிச்சி அவரு தான் தெய்வம் வந்தது. ஊர் மக்கள் அவர் பின்னாடி ஓடணும். அருள்வாக்கு வந்தவங்களுக்கு வந்து கோயில் கட்ட சொல்லி கோயில் இங்கே கட்ட சொல்லி தான் அவருக்கு முருகர் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து யார் அந்த சிலையை எடுத்தாலும் நான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த சிலையை அப்புறப்படுத்தணும், வேறு எங்கன்னா வைக்கலான்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கு யார் வைக்கிறாங்களோ அழிச்சிருவேன் நான். அந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டணும். உருவானத்துல நான் இருக்கணும். அந்த இடத்துல எடுத்தா உனக்கு உயிருக்கு ஆபத்து சொல்லியிருக்காரு. முருகர் வந்து பாதி மட்டும் இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணிக்கிங்க? இங்கே நாங்கள் வந்து கோயில் அமைச்சு கட்டுற மாதிரி தான் பிளானிங் எல்லாமே. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. நீங்கள் நேற்று நடந்துச்சு ஆடி 1. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளி. எங்கள் ஊர் மட்டும் இல்லை, இந்த சுற்று வட்டார மக்கள் மொத்த பேரும் ஒரே கோரிக்கையில் இங்கே கோயில் கட்டணும்னு ஒரு ஆசைப்படுறாங்க. சுற்று பக்கத்து ஊர் வில்லேஜ் மக்கள் மொத்தமே திரண்டு இங்கே தான் இருக்காங்க. நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. யாரும் அவர் பார்க்காத போகவே முடியல. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு முறைக்கு 2 முறை வந்து போயினே இருக்காங்க. எல்லாமே இங்கே படையெல்லாம் எல்லாமே படையல் போட்டு சாமி பார்க்குறீங்களா, படையலெல்லாம் போட்டு சிறப்பாக பண்ணிக்கிறாங்க பாருங்க. சரி வாங்க. ஒரே நாளில் எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. பக்தர்கள் அப்படியே ஒரு ஆர்த்தி காமிச்சு விட்ருங்க. புடிப்பா
இப்போ நம்ம வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு தெய்வம் வந்திருக்கு, வாங்க அப்படியே லைவாக பார்க்கலாம். அப்படியே முருகர் ஆர்த்தியும் பார்த்துங்க. ரொம்ப காண கிடைக்காத ஒன்று, பூமிக்கிருந்து வந்தது சுயம்புன்னு சொல்லுவாங்க. சுயம்பு முருகை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அற்புதமான காட்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. முருகரே வந்திருக்கு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களா வாங்க. யார் தொடக்கூடாது, யார் சொல்லுங்க பூஜை பண்றல. சரி வந்து மக்களுக்கு எல்லாம் நல்லா பண்றியா, நல்லா பண்றியா? சரி டக்கு தின்னு இது வைப்பா. இது அவன் பண்றேன். லைவ் பாத்தீங்க சார்? பாத்தீங்களா சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து இப்போ வந்து ஒன்று அந்த அம்மாக்கு அருளாக்கு வந்துச்சு. இங்கே வந்து தொடரான்னு சொல்லியிருக்காங்க, இங்கே கோயில் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று கூட ஒரே முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு அற்புதமான முருகர் நீங்களும் வந்து தரிசிங்க. சுயம்பு முருகர் தரிசிக்கும் போது ரொம்ப சிறப்பான ஒன்று. சுயம்பு முருகன் ஏன் சொல்கிறேன்னா, பூமிக்குள்ளே வந்து எந்த ஒரு முருகர் சிலை கிடைச்சாலும் அது சுயம்புன்னு சொல்லுவாங்க. அற்புதமான முருகர், அதுவும் பாதி தான் வந்திருக்கு. இது பாதி மேலே எடுக்க முடியல. இது பாறை எடுக்கல பாருங்கள். ரொம்ப வருஷ காலமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக முருகர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே புத்து இருக்குது, பாம்பு பார்த்து தான் சில பேர் சொல்கிறாங்க. பாம்பு இது கட்டிக்கிட்டு கட்டிச்சு பாம்பு இதை பார்த்து தான் நான் பார்த்துதான் சரி. அதுக்கு நல்லா தெரியல அதோட சரி. இந்த அண்ணனுக்கு தான் அருளாக வந்துச்சு. அந்த பாதை மட்டும் காமிக்கிறேன். ஐயா அந்த பாதை காமிங்க, எந்த வழியில் வந்தீங்க காமிங்க. அந்த பாதை பாருங்கள், ஃபுல்லாக முள். இதுக்குள்ளே எப்படி நுழைஞ்சு வந்தாருன்னே தெரியல. இந்த முள் பகுதியில் வந்து இன்றைக்கி தான் நேற்று ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி இன்றைக்கி தான் ஓரளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்க மாதிரி இருக்குது. இப்போவும் லைட்டாக முள்ளெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் க்ளீன் ஆகிடும். போக போக மக்கள் நடமாட்டம் வந்து க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இங்கே வந்தோடனே? அது வரைக்கும் என்னமே தெரியல எனக்கு. இங்கே வந்து இந்த புத்தாண்டு வந்து நின்றா அதோடு சரி. அதுக்கு மேலே என்ன நடந்தது எனக்கே என்ன நடந்தது தெரியல. அதுக்குள்ளே அப்படியே போயிட்டு இவங்க தான் வீடியோ எடுத்துக்கிறாங்க. எடுத்து அவங்க தான் காட்டினாங்களே. அவங்க காமிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அப்போதான் தெரிஞ்சு. அப்போ கலைக்கிறோம் கொஞ்சோண்டு இது இருந்தது. அது இது வந்து கூட வேணாலும் மொத்த பேர் அதை எடுத்து பார்த்து க்ளீன் பண்ணிக்கிறோம். ஆனால் சாதாரண ஒன்று கிடையாது. அங்கே பாருங்க, இந்த மாதிரி இருந்தது. அந்த முள்ளில் ஒன்று ஒரு பாருங்க பாருங்க, கை கல்லாடி கிழிச்சிட்டு பாருங்க இருக்கு. இதெல்லாம் காலை வரைக்கும் கூட வந்து நல்லா இருக்கு. மொத்த பேருமே ஆமாம், எல்லாருமே கை தலை எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கு. அவருக்கு அந்த சாமி வந்தனால தெரியல. நாங்கள் சொல்கிறதோட நீங்கள் சொல்கிறதா கரெக்டாக இருக்கும். இந்த கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. நம்ம வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு டு கரடிக்குடி ரூட்ல, அணைக்கட்டு டு ஒடுத்தூர் ரூட்ல காடிகுடி வில்லேஜ், கரடிக்குடி வில்லேஜ். அந்த பெட்ரோல் பங்க் லொக்கேஷன், பாரத் பெட்ரோல் பங்க்கு அந்த ரூட்ல வந்தோம்னா கரெக்டான லொகேஷன் இங்கே வந்துருது. உள்ள வந்துல யார் கேட்டாலும் சொல்லுங்க. இப்போ வந்து டெய்லி ஒரு மக்கள் வந்திருக்காங்க. சென்டர் பாயிண்ட் இருக்கு. ஆனால் வேலூர் மாவட்டம் கல்குவாரி இருக்கு. இதுல கல்குவாரி இருக்கு. ஆமா, மெயினாக வந்து கடிவிடு கல்குவாரில்னாவே தெரிஞ்சுக்குவோம், அட்ரஸ் தெரியும். சரிங்க. இந்த முருகர் பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தமிழகம் ஃபுல்லாகவும் இந்தியா உலகம் ஃபுல்லாகவே இருப்பாங்க. அவங்களாம் வந்து எப்படி கான்டாக்ட் பண்ண தவிப்பாங்க. அவங்க வரதுக்கு வெளியிருந்து வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்காக நம்பர் கொடுத்தேன். நம்பர் சொல்லுங்கள். 7373913242. கடிவிடி ஊராட்சி மன்ற தலைவர். எதாக இருந்தாலும் டவுட் கேளுங்க, நான் எந்த நிமிஷம் சொல்கிறேன். கிரிதரன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, இவர் நம்பர் கேட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் இது யாருக்கு கொடுத்தாரா இல்லைன்னு தெரியல. ஆனால் அன்டைமில் கால் பண்ணாதீங்க. ஒரு நார்மல் டைமில் கால் பண்ணுங்கள். காலையிலேருந்து ஒரு நைட்டு ஒரு 7 மணி அது மாதிரி வரைக்கும் கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? அன்டைம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆனால் ஆன்மீக தொண்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சிரமம் இருக்கக்கூடாது, ஆப்போசிட்டில் நம்ம உதவி பண்ணுறவங்களுக்கும் சிரமம் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. சுயம்பு முருகர் வந்து அதிசயமாக பூலோகத்தில் இதுமாதிரி தோன்றதெல்லாம் பெரிய விஷயம், சாதாரண ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இது நல்ல வீடியோ பண்ணலாம். நன்றிங்க. நன்றி. மயில் தெரியுற மாதிரி இருக்கும். மயில் தெரிஞ்சு அதே பிடிச்சிக்கலாம்.